அடக்கத்தலங்களுக்கு மத்தியிலே மஸ்ஜிதுகள் அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். ஒரு சில மஸ்ஜிதுகள் அமைந்திருக்கின்ற விதம் கிப்லா திசையிலே அடக்கத்தலம் காணப்படுகின்றது. அவற்றை முன்னோக்கி தொழும் விதத்திலே அந்த மஸ்ஜிதுகள் அமைந்திருக்கின்றன. இன்னும் ஒரு சில மஸ்ஜிதுகளிலே தனியொரு அடக்கத்தலமும் காணப்படுகின்றது. எனவே அடக்கத்தலங்களை மஸ்ஜிதுகளாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்பதன் சரியான விளக்கம் என்ன என்று கேட்டிருக்கின்றார். அதே அவர் நபியுடைய மதீனாவிலே அமைந்திருக்கின்ற மஸ்ஜிது நபவி, இந்த ஹதீஸின் ஒளியில் அது சரியாகத்தான் அமைந்திருக்கின்றதா, அதில் தவறேதும் ஏற்பட்டிருக்கின்றதா என்று இவ்வாறு அவர் கேள்வி தொடுத்திருக்கின்றார். சஹீஹ் முஸ்லிமில் உள்ள இந்த ஹதீஸ் நபி அவர்கள் நேரடியாக என்ன கூறுகின்றார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் பெரும்பாலான இதில் உள்ள விடயங்கள் தெளிவாகிவிடும். இந்த விடயத்திலே ஒரு சில உலமாக்கள் உட்பட நடைமுறையிலே இதனை பின்பற்றுவதில் புரிதலிலே பல தவறுகள் காணப்படுகின்றன. நபி அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அவர்களுடைய நபிமார்களினதும் அதே போன்று நல்ல மனிதர்களினதும் கபறுகளை மஸ்ஜிதுகளாக எடுத்துக்கொண்டார்கள். உங்களை நான் எச்சரிக்கின்றேன், ஃபலா தத்தஹிதுல் குபூர மசாஜித, அடக்கத்தலங்களை மஸ்ஜிதுகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்னி அன்ஹாக்கும் அன்சாலிக, நிச்சயமாக அதனை விட்டும் உங்களை நான் தடுக்கின்றேன் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். கேள்வி கேட்ட நண்பர், எங்களுக்கு நபியாக வந்த முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கபருக்கு மட்டும் தான் இந்த சட்டமா என்றும் கேட்டிருந்தார். இந்த ஹதீஸ் மிக தெளிவாக குபூர் என்ற பன்மையிலான வார்த்தையை நபி அவர்கள் கூறினார்கள், மசாஜித் என்ற பன்மையான வார்த்தையை கூறினார்கள். இது நபி அவர்களுடைய கபருக்கு மட்டும் உரிய சட்டம் கிடையாது. அதே போன்று இந்த ஹதீஸிலே நபிமார்களினதும் என கூறிவிட்டு நல்லடியார்களினதும் என்று அங்கும் பன்மையிலே நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். முதலிலே இந்த சட்டம் குறிப்பாக மனிதர்கள் யாரையெல்லாம் கண்ணியமாக கருதுகின்றார்களோ அவர்கள் அடக்கப்பட்ட அந்த இடத்திலே அதன் பிறகு மஸ்ஜிதுகளை உருவாக்குவது ஹராமானது என்பதை இதே ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அது நபியுடைய கபருக்கு மட்டும் உரிய சட்டம் கிடையாது. தனியாகவும் நபி அவர்கள் தங்களது கபரை வரம்பு மீறி புகழ்ந்து அதனை நீங்கள் வணக்கத்தலமாக மாற்றிவிடாதீர்கள் என்று நபி அவர்கள் தடை செய்த ஹதீஸும் இருக்கின்றது. நபி என்பதால் வரம்பு மீறி அங்கே இணை வைத்தல், நிராகரித்தல், பித்அத்துக்கள் என்பது செய்வதற்கு பெரும் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இது நபியுடைய கபருக்கு மட்டுமுரிய சட்டமா என கேட்டால் இல்லை என்பதை மிக தெளிவாக இந்த ஹதீஸ் கூறுகின்றது. இதனை மிக இலகுவாக நாம் புரிந்து கொள்வது எப்படி என்றால், இவ்வாறு சமூகத்திலே மதிப்பிற்குரியவர்களை அடக்கம் செய்யப்பட்ட இடம், அல்லாஹ்வை வணங்குவதற்காக உருவாக்கப்படுகின்ற அந்த மஸ்ஜிதுகளை மரணித்த நல்லடியார்கள் அவர்களுடைய கபரிலே நாம் ஏற்படுத்துகின்ற போது அவர்களை வரம்பு மீறி அல்லாஹ்வை போன்று அல்லாஹ்விடம் அல்லாஹுக்கு மாத்திரம் செய்ய வேண்டிய இபாதத்துக்களை அந்த கபரில் உள்ளவர்களுக்கு செய்கின்ற வழிகேடு அங்கே உருவாகின்றது. நடைமுறையிலே நாம் பார்க்கின்றோம். தனிப்பட்ட அவுலியாக்கள் என கூறி அவர்களது அடக்கத்தலத்திலே மஸ்ஜிதுகளை உருவாக்குகின்றார்கள். அதன் பிறகு நாம் கண்கூடாக காணக்கூடிய காட்சி, நேரடியாக அந்த கபறுகளை முன்னோக்கி தொழுகின்றார்கள். இது இஸ்லாம் தடை செய்த விடயம். கபரில் உள்ளவர்களிடம் அல்லாஹ்விடம் துஆ செய்வது போன்று எனக்கு அதனை தாருங்கள் இதனை தாருங்கள் என கேட்கின்றார்கள். இது தெளிவான ஷிர்காக ஒரு மனிதனை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றுகின்ற குஃபுர் என்பதை உலகில் வாழுகின்ற மிக முக்கிய அறிஞர்கள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றார்கள். அதுதான் சரியான தீர்ப்புமாகும். எனவே மஸ்ஜிதுகளை
அடக்கத்தலத்தில் உருவாக்காதீர்கள் என்பது. முதலிலே ஒரு மனிதரது அடக்கத்தலம் அங்கே இருக்கின்றது, அந்த இடத்திலே மஸ்ஜித் உருவாக்குவது என்பது, இதனைத்தான் நபி அவர்கள் தடை செய்கின்றார்கள். அதே நேரம் ஒரு மஸ்ஜிதிலே பொதுவான மையவாடி இருப்பது என்பது, அல்லது அந்த மஸ்ஜிதை உருவாக்கிய, உதாரணமாக ஒரு மஸ்ஜிதை ஒருவர் உருவாக்குகின்றார் என்றால் அவர் மரணித்ததன் பிறகு ஒரு நன்றிக்கடனாகவோ ஏதோ ரீதியிலே அந்த மஸ்ஜிதின் அருகாமையில் தனியொருவரை அடக்கம் செய்திருக்கின்றார்கள் என்றால் அத்தகைய மஸ்ஜிதிலே தொழுவதிலே எந்த குற்றமும் கிடையாது. முதலிலே அடக்கத்தலம் இருந்து அந்த இடத்திலே மஸ்ஜித் உருவாக்கப்பட்டால் இதனைத்தான் நபி அவர்கள் தடை செய்கின்றார்கள். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நபியுடைய மஸ்ஜிதுன் நபவி அமைந்திருப்பது பற்றி அது சரியானதா என கேட்கப்பட்டது. அதனை ஒரு உதாரணமாகவே இந்த ஹதீஸை புரிந்து கொள்வதற்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். நபி அவர்கள் முதலிலே அல்லாஹ்வை வழிபடுவதற்கு மஸ்ஜிதை உருவாக்கினார்கள். அந்த மஸ்ஜிதின் சுவரோடு சேர்ந்து மறுபக்கம் நபியுடைய மனைவிமார்களின் வீடுகள் எனப்படுகின்ற மிகச் சிறிய அறைகள் இருந்தன. அதில் ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறையாகும். அந்த அறையிலே மரணித்த நபி அவர்களை அதே இடத்திலே அடக்கம் செய்தார்கள். இதில் எந்த குற்றமும் கிடையாது. அதே நேரத்தில் பின்னால் வந்தவர்கள் அந்த நபி, அபூபக்கர், உமர் இதுபோன்றவர்கள் அடங்கியிருக்கின்ற அந்த அடக்கத்தலத்தை மஸ்ஜிதிற்கு உள்ளே வருமாறு அந்த மஸ்ஜிதை விஸ்தரித்திருப்பது என்பது இது அங்கே காணப்படுகின்ற முக்கிய ஒரு தவறாகும். இங்கே கேள்வி தொடுக்கப்பட்ட ஹதீஸின் ஒளியிலே மஸ்ஜிதுன் நபவி இப்போது அமைந்திருக்கின்ற முறை தவறு கிடையாது. அதே நேரம் மற்றொரு விடயத்தையும் நபி அவர்கள் தடை செய்கின்றார்கள். இதே சஹீஹ் முஸ்லிமிலே 11வது பாடத்தின் 32வது தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் இருக்கின்றது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கபறுகளை பூசி மெழுகுவது, அதே போன்று யுபுனா அலைஹி கபரின் மீது கட்டிடம் எழுப்புவதை நபி அவர்கள் தடுத்தார்கள் என்று இந்த ஹதீஸ் மிக தெளிவாக கூறுகின்றது. இந்த ஹதீஸின் ஒளியிலே நபியின் கபரை உள்வாங்கி மஸ்ஜிதை விஸ்தரிப்பது என்ற பெயரிலே நபியுடைய கபரை சூழ ஒட்டுமொத்தமாக கட்டிடம் எழுப்பப்பட்டுள்ளது. இது தெளிவான ஹராமான ஒரு முறைமையாகும். ஒரு சில அறிஞர்கள் இதனை நபி தோழர்களது காலத்தில் இருந்தே நடந்து வந்தது என்பது போன்று எழுதியிருக்கின்றார்கள். அது மிக பிழையானது. நபித்தோழர்களுடைய காலத்தில் அப்படி அமைந்தால் கூட அதுவே தவறானது. ஒட்டுமொத்தத்தில் மஸ்ஜிதுன் நபவி என்ற இஸ்லாத்தின் காபாவிற்கு அடுத்து சிறந்த மஸ்ஜித் என்பது அது சரியான முறையில் காணப்படுகின்றது. அதிலே ஏற்படுத்தப்பட்ட தவறு என்னவென்றால், மஸ்ஜிதிற்கு வெளியிலே இருந்த நபியும் நபியுடைய முக்கிய இரு தோழர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்த அந்த அறை, இதனை மஸ்ஜிதிற்கு உள்ளே கொண்டு வந்தது மிக தவறானதாகும். அதன் காரணமாக நபியுடைய கபரை ஏதோ தங்கம் வைரத்தை பாதுகாப்பது போன்று அனைத்து பக்கங்களிலும் மூடி அதன் மீது கட்டிடத்தை அமைத்து சிறிய ஓட்டையிலே மனிதர்கள் சிரமப்படும் விதத்திலே அவசியம் இல்லாத முறையில் அதன் மீது கட்டிடம் எழுப்பப்பட்டு மிகப்பெரிய ஒரு தவறான செயல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அந்த மஸ்ஜிதிலே தொழுவது என்பது, அதற்குரிய சிறப்புகள் என்பது, அவற்றிலே ஏதேனும் குறை ஏற்படுமா என்றால் நிச்சயமாக குறை ஏற்பட மாட்டாது. அந்த கபர் அதனை சூழ கட்டிடம் இருப்பதால் தொழுகின்ற போது எமக்கு முன்னால் அது அமைந்து விட்டால் கூட அதில் தவறேதும் கிடையாது. நேரடியாக கபரை முன்னோக்கி தொழக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் கூறுகின்ற மற்றொரு சட்டமாகும். எனவே மஸ்ஜிதுன் நபவியிலே நடந்திருக்கின்ற தவறு, கபரை சூழ கட்டிடம் எழுப்பி இருப்பது ஒரு ஹராமான செயலாகும்.
இருந்தாலும் அந்த மஸ்ஜிதிலே தொழுவது என்பதிலே அதிலே எந்த தவறும் கிடையாது என்பதே இஸ்லாத்தின் தெளிவான வழிகாட்டல் ஆகும்.